ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 3.1ல முதல் கொஸ்டின் பார்க்கலாம். அட்டவணையை நிரப்புக. அதாவது இந்த அட்டவணையை நிரப்பணும். சரிங்களா? இங்க பெருக்கல் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம பெருக்கி எழுதணும். அதாவது இதையும் இதையும் பெருக்கி இங்க எழுதணும். இதையும் இதையும் பெருக்கி இங்க, இதையும் இதையும் பெருக்கி இங்க. இந்த மாதிரி நீங்க எழுதிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் பெருக்கலாம். முதல் நம்பரை பெருக்கணும். இங்க நம்பர் இருக்கு, ஆனா இங்க இல்ல. அப்போ இங்க இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏன்னா இங்க இல்லாததுனால இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ். எக்ஸை ஒரு வாட்டி எழுதிக்கணும். சேமா இருந்ததுன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு நம்ம இங்க பெருக்கிறோம். பெருக்கிறதுனால இதோட அடுக்க கூட்டணும். இதை இது வகுத்தா அடுக்க கழிக்கணும். இங்க நம்ம பெருக்கிறோம், அப்ப கூட்டுங்க. 4 2 கூட்டினா 6. இனி இதை 2 பெருக்கி இங்க எழுதலாமா? பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இனி இங்க மட்டும் தான் நம்பர் இருக்கு, எடுத்து எழுதிருங்க. இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ் ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி அடுக்க கூட்டுங்க. 4, இங்க எதுவும் இல்லாட்டா 1. 4 1 கூட்டினா 5. இங்க மட்டும் ஒய் இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி இதையும் இதையும் பெருக்கி இங்க எழுதிடலாம். 2லயும் எக்ஸ் இருக்கு. அடுத்து 4 4 கூட்டினா 8. இங்க மட்டும் தான் ஒய் கியூப் இருக்கு. அடுத்து இதையும் இதையும் பெருக்கி இங்க எழுதிடலாம். இங்க மட்டும் தான் நம்பர் இருக்கு. இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ். அடுத்து 4, இங்க எதுவும் இல்லாட்டா 1. 4 1 கூட்டினா 5. இனி ஒய் இசட் இங்க மட்டும் இருக்கு, அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி இதையும் பெருக்கி இங்க எழுதணும். அதுக்கு இந்த விடுபட்ட இடம் எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு இதுதானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வரிசையில இருக்கக்கூடியதுல இங்க ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நேரா இது இருக்கு, அடுத்த இதோட சைட்ல இது இருக்கு. அப்ப இதையும் பெருக்குனா இது கிடைக்கும். சரிங்களா? இப்ப இதுல ஒரு மைனஸ். அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் இருக்கணும். இங்க பிளஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் மைனஸ் வரும். அடுத்து இங்க நம்மளுக்கு 2 இருக்கு, இங்க 10 இருக்கு. அப்ப 2க்கு கூட எதை பெருக்குனா 10 கிடைக்கும்? 5 பெருக்குனா ஒரு மைனஸ் அப்படியே வந்துரும். 2 5 பெருக்குனா 10. இதை மட்டும் தான் இங்க கேட்டிருக்காங்க. இனி பெருக்கலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துரும். இனி இங்க மட்டும் தான் நம்பர் இருக்கு. அடுத்து இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ். இங்க 4 இருக்கு, இங்க எதுவும் இல்லாட்டா 1. 4 1 கூட்டினா 5. இனி இசட் ஸ்கொயர் அங்க மட்டும் தான் இருக்கு. இதுக்கு பிறகு இந்த விடுபட்ட இடத்தை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இதுக்கு நேரா இங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு மேல இது இருக்கு. இதையும் பெருக்குனா எனக்கு இது கிடைக்கும். அப்போ அந்த விடுபட்ட இடம் பெருக்கல் இது எக்ஸின் அடுக்கு 4 ஒய் கியூப். இதை பெருக்குனா நம்மளுக்கு இது கிடைக்கும். அப்போ 4 எக்ஸின் அடுக்கு 5 ஒய்யின் அடுக்கு 4. இப்போ விடுபட்ட இடத்த நான் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ மட்டும் இங்க வச்சுக்கோங்க, ஏன்னா அதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த சைடு 4 எக்ஸின் அடுக்கு 5 ஒய்யின் அடுக்கு 4. அடுத்து இங்க பெருக்கல் இருக்கக்கூடிய இது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலா மாறும். அப்போ கீழே எழுதிருங்க. எக்ஸின் அடுக்கு 4 ஒய்யின் அடுக்கு 3. இப்போ இங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, 4. அதை எடுத்து எழுதிருங்க. இனி இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ் எழுதிக்கலாம். இப்ப இது வகுத்தல்ல இருக்கு. அப்ப அடுக்குகளை கழிக்கலாமா? 5ல இருந்து 4 கழிச்சா 1. 1ன்னு அடுக்குல எழுதாண்டாம். இனி இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய். 4ல இருந்து 3 கழிச்சா 1. 1ன்னு எழுதிக்காண்டாம். அப்ப ஏ தான் விடுபட்ட இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதனால விடுபட்ட இடத்துல என்ன வரும்? 4xy எழுதிருங்க. 4xy. இதே மாதிரி இதையும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு நேரம் என்னது இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இதுக்கு மேல இது இருக்கு. இதையும் பெருக்குனா இது கிடைக்கும். அப்ப எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் விடுபட்ட இடம். சரிங்களா? அதுக்கு பிறகு பெருக்கல் இது 2xy z. அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஆன்சர் இது கிடைக்கும். எழுதிருங்க. -14 xy z ஸ்கொயர். ஓகே, இப்ப இதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏயை மட்டும் வச்சுக்கோங்க. இனி சமத்துக்கு அந்த பக்கம் என்னது இருக்கு? -14 xy z ஸ்கொயர். பெருக்கல் இருக்கக்கூடிய இது இங்க வந்து வகுத்தல மாறும். அப்ப 2xy z. இப்ப கேன்சல் பண்ணலாமா? 2 2 7 2 14. ரெண்டாவது வாய்ப்பாடு கேன்சல் பண்ணிருக்கோம். அடுத்து இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ். இங்கே ஒய், இங்கே ஒய். சேமா இருக்கு, இதை கேன்சல் பண்ணிருங்க. இப்ப பாக்கி ஒரு மைனஸ் அப்படியே வந்துரும். மேல 7 இருக்கு. இப்ப பாருங்க, இங்கே இசட், இங்கே இசட் சேமா இருக்கிறதுனால ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்க அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்ப கழிக்கலாமா? ஏன்னா இது வகுத்தல்ல இருக்கு. 2ல இருந்து 1 கழிச்சா 1 தான். அப்போ அடுக்குல 1ன்னு எழுதிக்காண்டாம். ஏயை தான் விடுபட்ட இடம் எடுத்துக்கிட்டோம். அப்ப விடுபட்ட இடத்துல என்ன எழுதணும்? -7 இசட் எழுதிக்கலாம். -7 இசட். ஓகே, இப்ப பெருக்கலாமா? 4 2 பெருக்குனா 8. 2லயும் எக்ஸ் இருக்கு, எழுதிருங்க. இதோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 2 கூட்டுனா 3. அடுத்து இங்க மட்டும் தான் ஒய் இருக்கு. இனி இதையும் பெருக்கி இங்க எழுதிடலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துரும். 4 2 8. அடுத்து 2லயும் எக்ஸ் இருக்கு. 1 1 கூட்டினா 2. 2லயும் ஒய் இருக்கு.
இங்கேயும் எதுவும் இல்லை, அப்போ 1, இங்கேயும் 1, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா 2. அடுத்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். 4 2 8, 2லையும் எக்ஸ் இருக்கு, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா 2, 2லையும் ஒய் இருக்கு, இங்கே 1, இதில் எதுவும் இல்லை, அப்போ 1, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா 2, இங்கே மட்டும் தான் இசட் இருக்கு, அப்படியே வந்துடும். இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். இங்கே ஒரு மைனஸ். இனி 4 5 20, 2லையும் எக்ஸ் இருக்கு, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா 2, அடுத்த இங்கே மட்டும் தான் ஒய் இருக்கு, அடுக்கில் 1ன்னா அதை எழுதிக்காண்டா. இனி இங்கே மட்டும் தான் இசட் ஸ்கொயரும் இருக்கு, எழுதிருங்க. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே மட்டும் தான் நம்பர் இருக்கு, 2லையும் எக்ஸ் இருக்கு, 2 2 கூட்டினா 4, இங்கே மட்டும் தான் ஒய் இருக்கு. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். இங்கே ரெண்டுமே மைனஸ், 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும், பிளஸ்னா குறியீடு போடாண்டா. இங்கே மட்டும் தான் நம்பர், அடுத்த 2லையும் எக்ஸ் இருக்கு, இங்கே 2 இங்கே 1 கூட்டினா 3, இனி 2லையும் ஒய் இருக்கு, இங்கே எதுவும் இல்லாட்டா 1, அப்போ ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா 2. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். 2லையும் எக்ஸ் இருக்கு, கூட்டுங்க, 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6, அடுத்து 2லையும் ஒய் இருக்கு, 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். அடுத்த 2 இங்கே மட்டும் தான் இருக்கு, 2லையும் எக்ஸ் இருக்கு, 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, அடுத்து 2லையும் ஒய் இருக்கு, 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, அடுத்த இசட் இங்கே மட்டும் இருக்கு, அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். ரெண்டுமே மைனஸ், அப்போ பிளஸ் ஆயிடும். 5 அங்கே மட்டும் தான் இருக்கு, 2லையும் எக்ஸ் இருக்கு, எழுதிருங்க. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, அடுத்து ஒய் இங்கே மட்டும் தான் இருக்கு, அடுக்கில் 1ன்னா அதை எழுதிக்காண்டா. இசட் ஸ்கொயரும் அங்கே மட்டும் தான் இருக்கு, எழுதிருங்க. இனி இதுவும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். 2 2 பெருக்குனா 4, எக்ஸ் ஸ்கொயர் அங்கே மட்டும் இருக்கு, அதே மாதிரி ஒய் ஸ்கொயரும் இசட்டும் இங்கே மட்டும் தான் இருக்கு, எழுதிருங்க. ஒய் ஸ்கொயர் இன்டூ இசட். இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். 2 2 பெருக்குனா 4, அடுத்து இங்கே மட்டும் தான் எக்ஸ் இருக்கு, அடுக்கில் 1ன்னா அதை எழுதிக்காண்டா. இனி ஒய் 2லையும் இருக்கு, 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, இசட் இங்கே மட்டும் தான் இருக்கு. அடுத்து இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். நம்பர் இங்கே மட்டும் தான் இருக்கு, அப்போ இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி எக்ஸ் இங்கே மட்டும் தான் இருக்கு, எக்ஸின் அடுக்கு 4, அடுத்த ஒய் 2லையும் இருக்கு, கூட்டுங்க, 2 3 கூட்டினா 5, இனி இசட் இங்கே மட்டும் தான் இருக்கு. அடுத்து இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். 2 2ஐயும் பெருக்குனா 4, அடுத்த எக்ஸ் இங்கே மட்டும் தான் இருக்கு, அடுக்கில் 1ன்னா எழுதிக்காண்டா. ஒய் 2லையும் இருக்கு, கூட்டுங்க, 2 1 கூட்டினா 3, இசட் 2லையும் இருக்கு, அப்போ இங்கே எதுவும் இல்லாட்டா 1, இங்கேயும் 1, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா 2. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். 3 2 6, 2லையும் எக்ஸ் இருக்கு, இங்கே எதுவும் இல்லை, அப்போ 1 1 2ஐயும் கூட்டினா 3, அடுத்து ஒய் இசட் இங்கே மட்டும் இருக்கு. ஓகே, இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாமா? ரெண்டுமே மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும். 3 2 6, இனி எக்ஸ் எக்ஸ் ஒரு வாட்டி எழுதிருங்க. கூட்டுங்க, 1 1 கூட்டினா 2, 2லையும் ஒய் இருக்கு, இங்கேயும் கூட்டலாம், இங்கே எதுவும் இல்லை 1, அப்போ இங்கேயும் 1 கூட்டினா 2, இனி இசட் இங்கே மட்டும் இருக்கு. இனி இதையும் பெருக்குனா இங்கே எழுதிடலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே மட்டும் தான் நம்பர் இருக்கு, 2லையுமே எக்ஸ் இருக்கு, 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5, இனி 2லையும் ஒய் இருக்கு, 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, இசட் இங்கே மட்டும் இருக்கு. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். 3 2 6, அடுத்து இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் எழுதிருங்க. 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, அடுத்து இங்கேயும் ஒய் இங்கேயும் ஒய், இனி 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, இங்கேயும் இசட் இங்கேயும் இசட் எழுதிருங்க. எதுவும் இல்லை, அப்போ 1 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். ரெண்டுமே மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும். 3 5 15. ஓகே, அடுத்து 2லையும் எக்ஸ் இருக்கு, கூட்டுங்க, 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, இனி இங்கே மட்டும் தான் ஒய் இருக்கு, அடுக்கில் 1ன்னா எழுதிக்காண்டா. இசட் 2லையும் இருக்கு, கூட்டுங்க, 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். 7 2 14. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மட்டும் தான் இருக்கு, அதே மாதிரி இசட்டும் இங்கே மட்டும் தான் இருக்கு. இதையும் பெருக்கி எழுதிடலாம். ரெண்டுமே மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும். 7 2 14, எக்ஸ் இங்கே மட்டும் தான் இருக்கு, அடுக்கில் 1ன்னா எழுதிக்காண்டா. அதே மாதிரி ஒய்யும் அங்கே மட்டும் தான் இருக்கு, அடுக்கில் 1ன்னா எழுதிக்காண்டா. இசட்டும் இங்கே மட்டும் தான் இருக்கு, எழுதிருங்க. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே மட்டும் தான் நம்பர் இருக்கு, எக்ஸின் அடுக்கு 4 இங்கே மட்டும் தான் இருக்கு, அதே மாதிரி ஒய்யும் இங்கே மட்டும் தான் இருக்கு, ஒய்யின் அடுக்கு 3, இனி இசட்டும் இங்கே மட்டும் தான் இருக்கு. அடுத்தது கொடுத்துட்டாங்க. இனி இதையும் பெருக்கி இங்கே எழுதிடலாம். ரெண்டுமே மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும். 7 5 35.
அடுத்து இங்க மட்டும் தான் எக்ஸ் இருக்கு, அடுக்குல ஒண்ணுன்னு எழுதிக்காண்டா. இனி ரெண்டுலையுமே இசட் இருக்கு, எழுதிருங்க. கூட்டுங்க, இங்க எதுவும் இல்ல. அப்போ 1 1 2 கூட்டினா 3. இவ்வளவுதான் இந்த சம். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். உறுப்புகளின் பெருக்கற்பலனை காண்க. அதாவது பெருக்கற்பலன் அப்படின்னாலே பெருக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். -2m × n. இப்ப பெருக்கிறோம், அதனால கமாக்கு பதில் நடுவுல பெருக்கல்னு போட்டுருங்க. அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம். 2m, இதோட அடுக்குல 2 இருக்கு. இனி கமாக்கு பதில் பெருக்கல். அடுத்து இது வரும் -3m × n. இனி இதை நம்ம விரிவுபடுத்த போறோம். பாக்கி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். முதல் இது -2m × n. இப்போ அடுக்குல 2, அதாவது 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 4. என்ன பண்ணணும்னா அடுக்குல 2னா இந்த 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அடுக்குல 2னா இந்த 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 2 பெருக்குனா 4. இனி m ஸ்கொயரோட மதிப்பு m ஸ்கொயர் தான். பெருக்கல் இது அப்படியே வந்துரும் -3m × n. இனி பெருக்கலாம். இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், பெருக்கும் போது 2 மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும். ஒரு மைனஸ்னா அப்படியே வரும், 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டா. இனி நம்பரை பெருக்கலாம். 2 4 பெருக்குனா 8, 8 3 பெருக்குனா 24, 8 3 24. இனி பாருங்க, இங்கே m இங்கே m இங்கே m. அப்ப m ஒரு வாட்டி எழுதிடணும். பெருக்கும் போது அடிமான சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இதோட அடுக்குகளை கூட்டணும். அப்ப எம்மோட அடுக்க கூட்டலாமா? இதோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க 2, இதுல எதுவும் இல்ல, அப்ப 1 இருக்குன்னு அர்த்தம். இப்ப கூட்டுங்க. 1 2 கூட்டினா 3, 3 1 கூட்டினா 4. இனி இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு? அப்ப என்ன ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்ப கூட்டலாம். இங்க எதுவும் இல்ல, அப்ப 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 1 கூட்டினா 2. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான். முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். 3x² y. அடுத்து கமாக்கு பதில் பெருக்கல். இனி இது -3xy³. அடுத்து பெருக்கல். அடுத்து x² y². ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? குறியீடை பார்க்கணும். இங்க ஒரு மைனஸ் தான், ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துரும். இனி நம்பரை பெருக்குங்க. இங்க 3 இருக்கு, இங்கே 3, 3 3 பெருக்குனா 9. இங்க எதுவுமே இல்ல, அப்போ 9 தான் வரும். இப்போ இங்க எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ். அப்போ எக்ஸ ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இதோட அடுக்க கூட்டலாமா? இங்க 2 இருக்கு, இதோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 1 கூட்டினா 3, 3க்கு கூட 2 கூட்டினா 5. இதுக்கு பிறகு y இருக்கு, ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி அடுக்க கூட்டலாம். இதுல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. இதுதான் இதோட ஆன்சர். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க LBH இதோட மதிப்பு கொடுத்திருக்காங்க. எனில் L × B × H இன் மதிப்பை காண்க. இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இடையில பெருக்கல் இருக்கு, அப்ப எல்லாத்தையும் பெருக்கிட்டாலே போதும். ஓகே, எது கண்டுபிடிக்கணுமோ அதை எடுத்து எழுதிருங்க. L × B × H இதுதான் கண்டுபிடிக்கணும். இனி Lக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 4p, அதுக்கு பிறகு q², நடுவுல பெருக்கல். இனி Bக்கு பதில் அதோட மதிப்பு -3p² × q, அடுத்து பெருக்கல். இனி இங்க h இருக்கு, hக்கு பதில் அதோட மதிப்பு 2p³ × q³. ஃபர்ஸ்ட் குறியீடை பார்க்கணும். ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கு, ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துரும். இனி நம்பரை பெருக்கலாம். 3 12, 12ஐயும் 2ஐயும் பெருக்குனா 24. இனி p 3லயும் இருக்கு, அப்ப அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இனி இதோட அடுக்க கூட்டலாமா? இதோட அடுக்குல எதுவும் இல்ல, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, இனி 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6. அதுக்கடுத்து q, இதுவும் 3லயும் இருக்கு, எழுதிருங்க. இப்ப இதோட அடுக்க கூட்டலாம். இங்க 2 இருக்கு, இதுல அடுக்குல எதுவும் இல்ல, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, 3க்கு கூட 3 கூட்டினா 6. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம். விரிவாக்குக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முதல் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 5x × 2y - 3. இப்ப என்ன பண்ண போறோம்னா இதையும் இதையும் பெருக்க போறோம். அதுலயும் நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்கணும். i2 10. அடுத்து இங்க மட்டும் தான் x இருக்கு, இங்க மட்டும் தான் y இருக்கு, அப்ப அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி நடுவுல மைனஸ். இதுக்கு அடுத்து 5xஐயும் இந்த 3ஐயும் பெருக்கலாம். பாருங்க, i3 15. அடுத்து இங்க மட்டும் x இருக்கு, அப்படியே வந்துரும். இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். -2p × 5p² -3p கூட்டல் 7. இப்ப என்ன பண்ண போறோம்னா இதையும் இதையும் பெருக்கலாம். இங்க பாருங்க, பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துரும். இது பிளஸ், இது மைனஸ், ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துரும். இனி நம்பரை பெருக்கலாம். 2 10.
அடுத்து இங்கேயும் பி அடிமானம் சேமா இருந்தா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இதோட அடுக்க கூட்டணும். இப்ப பியோட அடுக்குல எதுவும் இல்ல, 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால 1ஐயும் இந்த 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அடுக்க கூட்டி எழுதணும். இதுக்கு அடுத்து இதையும் பெருக்கலாம். இப்ப இங்க 2 மைனஸ், ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதணும். இது 2 மைனஸ்னா பெருக்கும் போது பிளஸ் ஆயிடும், அதை மறக்க கூடாது. இனி நம்பரை பெருக்குங்க. 3 6. அடுத்து இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி ஒரு வாட்டி எழுதிருங்க. அடுக்க கூட்டலாம். இங்க 1 இருக்கு, இதுல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1ஐயும் கூட்டினா 2. இனி இதையும் பெருக்கலாம். இங்க ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துரும். இனி 7 14. அடுத்து இங்க மட்டும் தான் பி இருக்கு, அப்ப பி எழுதிருங்க. அடுக்குல 1ன்னா அதை எழுதிக்காண்டாம். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எழுதிக்கலாம். 3 m இன்டூ n இன்டூ m கியூப் n கியூப் மைனஸ் 5 m ஸ்கொயர் இன்டூ n பிளஸ் 7 m இன்டூ n ஸ்கொயர். இப்ப என்ன பண்ணணும், இதையும் பெருக்கலாம். இங்க மட்டும் நம்பர் இருக்கு, அப்ப அந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி இங்கே m, அப்ப m ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இதோட அடுக்க கூட்டலாமா. எம்மோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் இந்த 3ஐயும் கூட்டினா 4. அடுத்து இங்கே n ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்ப அடுக்க கூட்டலாம். இங்க எதுவுமே இல்ல, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. இனி இதையும் பெருக்கலாம். இது பிளஸ் இது மைனஸ், ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துரும். நம்பரை பெருக்குங்க. 3 5 15. அடுத்த 2லயும் m இருக்கு, எழுதிருங்க. இப்ப அடுக்க கூட்டலாம். 1 2ஐயும் கூட்டினா 3. அடுத்து இங்கே n இருக்கு, இங்கே n ஒரு வாட்டி எழுதிருங்க. கூட்டுங்க. இங்க அடுக்குல 1, இங்க எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1ஐயும் கூட்டினா 2. இனி இதையும் பெருக்கலாம். ரெண்டுமே பிளஸ், அப்போ பிளஸ் குறியீடு. 3 7 21. 2லயும் m இருக்கு, எழுதிருங்க. இப்ப அடுக்க கூட்டலாம். இங்க 1 எதுவும் இல்ல, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் கூட்டினா 2. இனி இங்கே n இருக்கு, இங்கே n ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்ப கூட்டுங்க. 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிஷன் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி உள்ள கொண்டு பெருக்கலாமா. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கலாம். ரெண்டுமே எக்ஸ், அப்போ ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அடுக்க கூட்டலாமா. இதோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 2ஐயும் கூட்டினா 3. இனி கூட்டல் எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய்யையும் பெருக்கலாம். இங்க ரெண்டுமே வேற வேற, அப்ப அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய். அடுத்து கூட்டல் எக்ஸ் ஸ்கொயரையும் இசட்டையும் பெருக்கலாம். இதுவும் வேற வேற, அப்ப அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இசட் கூட்டல். இனி ஒய் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கலாம். வேற வேற, அதனால அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதுலயும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து தான் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கணும். வரிசையா தான் எடுத்து எழுதிக்கணும். முதல் எக்ஸ், அதுக்கு அடுத்த ஒய், அதுக்கு அடுத்து இசட். இனி கூட்டல். இதுக்கு அடுத்து ஒய் ஸ்கொயரையும் ஒய்யையும் பெருக்கலாம். இங்க ரெண்டுமே சேம், அப்போ ஒரு வாட்டி எழுதிருங்க. அடுக்க கூட்டலாமா. இதோட அடுக்குல எதுவும் இல்ல, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். 2ஐயும் கூட்டினா 3. இனி கூட்டல் ஒய் ஸ்கொயரையும் இசட்டையும் பெருக்கலாம். ஓகே, அதே தான் வரும். ஒய் ஸ்கொயர் இன்டூ இசட். அடுத்து கூட்டல். இனி இசட் ஸ்கொயரை உள்ள கொண்டு பெருக்கலாம். இசட் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் வரும், அதுக்கு அடுத்து இசட் ஸ்கொயர் வரும். இனி இந்த மைனஸ். இனி இசட் ஸ்கொயரையும் ஒய்யையும் பெருக்கலாம். வேற வேற அப்படியே வந்துரும். அப்போ முதல் ஒய் எழுதிக்கணும். ஒய்க்கு அடுத்து தான் இசட், அதுக்கு அடுத்து இசட் ஸ்கொயர். இனி இந்த மைனஸ். இசட் ஸ்கொயரையும் இசட்டையும் பெருக்கலாம். ரெண்டுமே சேம், அப்போ ஒரு வாட்டி எழுதிருங்க. இதோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 2ஐயும் கூட்டினா 3. அடுத்து உங்க புக் பேக் ஆன்சர்ல எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் இருக்கும், அடுத்த ஒய் கியூப், அதுக்கு அடுத்த மைனஸ் இசட் கியூப் இருக்கும். அதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப், அதுக்கு பிறகு பிளஸ் ஒய் கியூப், இனி மைனஸ் இசட் கியூப். இனி பாக்கி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய், அடுத்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இசட், அதுக்கு அடுத்து பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர், அதுக்கு அடுத்து இது பிளஸ் ஒய் ஸ்கொயர் இசட். இது முதல்ல எழுதணும், அதனால அதை எழுதக்கூடாது. இதுக்கு அடுத்து பிளஸ் எக்ஸ் இன்டூ இசட் ஸ்கொயர், அதுக்கு அடுத்து மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர். இவ்வளவுதான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். பெருக்கற் பலனை காண்க. பெருக்கற் பலன் அப்படின்னாலே பெருக்கணும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 2x கூட்டல் 3 இன்டூ 2x மைனஸ் 4. இப்போ இதை நம்ம பெருக்கணும். முதல் 2x உள்ள கொண்டு பெருக்கலாம். இதையும் ஃபர்ஸ்ட் பெருக்க போறோம். ஓகே, 2ஐயும் பெருக்கினா 4. முதல் நம்பரை பெருக்கணும். அடுத்து இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ் ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அடுக்க கூட்டணும். இதோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 1ஐயும் கூட்டினா 2. இதுக்கு அடுத்து இதையும் பெருக்கலாம். இது பிளஸ், இது மைனஸ். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடணும். இனி 4 8.
இங்கே மட்டும்தான் எக்ஸ் இருக்குது. அடுக்கில் ஒன்றுனா அந்த ஒன்றை எழுதிக்காண்டாம். இனி இதையும் பெருக்கலாம். ரெண்டுமே ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 3 2 6. இங்கே மட்டும் எக்ஸ் இருக்குது. அடுக்கில் ஒன்று அப்போ எழுதிக்காண்டாம். இனி 3ஐயும் -4ஐயும் பெருக்கலாம். ஒரு மைனஸ்னால் அப்படியே வந்துடும். இனி 3 4 12. இதுக்கு அடுத்து 4x². இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டே சால்வ் பண்ணலாம். ஒரு மைனஸ் அப்படின்னா கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். பெரிய எண் 8, 6 விடைக்கு 8 தான் பெருசு, அதோட குறியீடு மைனஸ். கழிங்க, 8லேருந்து 6 கழிச்சா 2. 2லேயும் எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸை ஒரு வாட்டி எழுதிக்கணும். பெருக்கும் போது தான் அடுக்க கூட்டணும். இது கழிக்கவோ கூட்டவோ செய்தீங்கன்னா அந்த எக்ஸை ஒரு வாட்டி தான் எழுதிக்கணும். இனி -12. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். y² -4 2y² + 3y. ஓகே, இதையும் உள்ளே கொண்டு பெருக்கலாமா? y²ஐயும் 2y²ஐயும் பெருக்கலாம். இங்கே மட்டும்தான் நம்பர் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி இங்கே y, இங்கே y ஒரு வாட்டி எழுதிருங்க. கூட்டுங்க, 2 கூட்டினா 4. பெருக்கிறோம், அதனால தான் அடுக்க கூட்டுறோம். இனி y²ஐயும் + 3yஐயும் பெருக்கலாம். ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ். இங்கே மட்டும்தான் 3 இருக்குது. 2லேயும் y ஒரு வாட்டி எழுதிருங்க. இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். 2யும் 1ஐயும் கூட்டினா 3. இனி -4ஐயும் இதையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ்னால் அப்படியே வந்துடணும். 4 2 8. இங்கே மட்டும்தான் y² இருக்குது. இதுக்கு அடுத்து -4ஐயும் இதையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இனி 4 3 12. இங்கே மட்டும்தான் y இருக்குது. அடுக்கில் ஒன்றுனா அந்த ஒன்றை எழுதிக்காண்டாம். இப்போ பாருங்க, இதோட அடுக்கில் வேறு வேறு நம்பர் தான் இருக்குது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். m² - n × 5m² n² இங்கே உள்ளே கொண்டு பெருக்கலாம். m²ஐயும் இதையும் பெருக்கலாம். ஒரு நம்பர் தான் இருக்குது, அப்போ 5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி இங்கேயும் இங்கேயும் ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அடுக்கு கூட்டுங்க. 2 2 கூட்டினா 4. இதுக்கு அடுத்து இங்கே மட்டும்தான் n² இருக்குது, அப்போ அப்படியே வந்துடும். இனி இதையும் பெருக்கலாம். இது ப்ளஸ், இது மைனஸ். ஒரு மைனஸ்னால் அப்படியே வரும். ஓகே, ரெண்டுமே வேறு வேறு, அப்போ அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஃபஸ்ட்டு m², அதுக்கு அடுத்து n². இனி இதையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இனி இங்கே மட்டும்தான் நம்பர் இருக்குது, இதில் இல்லை. அப்போ அந்த 5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி ஃபஸ்ட்டு m² எழுதிக்கலாம். இங்கே இல்லை, சரிங்களா? எம்முக்கு அடுத்து தான் n வரும். அப்போது m² இங்கே மட்டும் இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுக்கு அடுத்த n 2லேயும் இருக்குது, ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்போ அடுக்க கூட்டலாமா? இங்கே எதுவும் இல்லை, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். 1 2 கூட்டினா 3. இனி இதையும் பெருக்கலாம். இதை 2 பெருக்கலாம். ரெண்டுமே மைனஸ். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும். ஒரு மைனஸ்னால் அப்படியே வரும். 2 மைனஸ்னால் ப்ளஸ்ஸு. இங்கே 2 மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ். 2லேயும் என்ன இருக்கனால என்ன ஒரு வாட்டி எழுதிருங்க. அடுக்க கூட்டுங்க. 1 2 கூட்டினா 3. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 3 × x - 5 பெருக்கல் 2 × x - 1. இங்கே ஃபஸ்ட்டு இந்த 3ஐ உள்ளே கொண்டு பெருக்கணும். 2ஐ உள்ளே கொண்டு பெருக்கணும். அதுக்கு பிறகு 2ஐயும் சேர்த்து பெருக்கணும். ஓகே, 3ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 3x. அதுக்கு பிறகு முதல் 3ஐயும் எக்ஸையும் பெருக்கணும். இனி இங்கே மைனஸ் இருக்குது. இனி 3 5 15. ஓகே, பெருக்கலுக்கு பதில் ப்ராக்கெட்டும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இங்கேயும் ப்ராக்கெட். இனி 2ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 2x, நடுவில் மைனஸ். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 தான். ஓகே, இப்போது முன்னாடி உள்ளது மாதிரி சால்வ் பண்ணால் போதும். இதையும் பெருக்கலாம். 3 2 6. 2லேயும் எக்ஸ் இருக்குது, அப்போ எழுதிக்கிட்டு இதோட அடுக்கில் 1, இதோட அடுக்கில் 1. 1ஐயும் கூட்டினா 2. இனி இதையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடணும். இனி 3 2 6. இங்கே மட்டும் எக்ஸ் இருக்குது, அடுக்கில் 1, அப்போ எழுதிக்காண்டாம். இனி இதையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ்னால் அப்படியே வந்துடணும். 15 2ஐயும் பெருக்குனா 30. அடுத்த இங்கே மட்டும் தான் எக்ஸ் இருக்குது, அடுக்கில் 1, அப்போ இதையும் எழுதிக்காண்டாம். இனி இதையும் பெருக்கலாம். ரெண்டுமே மைனஸ். 2 மைனஸ்னால் பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். நம்பரை பெருக்குங்க. 15 2ஐயும் பெருக்குனா 30. அதுக்கடுத்து 6x². இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸு. அப்போ இதை 2ஐயும் நம்ம சால்வ் பண்ணலாம். கூட்டும்போது 2 மைனஸ்னால் அதே குறியீடை போட்டு 2ஐயும் கூட்டிடணும். சரிங்களா? ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டுங்க. 30ஐயும் 6ஐயும் கூட்டினா 36. 2லேயும் எக்ஸ் இருக்குது, ஒரு வாட்டி எழுதிருங்க. கூட்டல் 30. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். விடுபட்ட மதிப்புகளை காண்க. அதாவது இங்கே விடுபட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன வரும் அதை தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த விடுபட்ட இடத்த நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை இங்கே வச்சுக்கலாம். இந்த சைடு -12x³ × y.
இனி இது இங்க பெருக்கல்ல இருக்கு, சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல மாறும். அப்போ பைக்கு கீழே இதை எடுத்து எழுதிருங்க, 6x × y. ஓகே, இப்போ 6 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 6 6 6 12. இனி சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணுங்க, இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். இனி இங்க நம்பர்ல 2 மட்டும்தான் இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க x³ இருக்கு, இங்க x இருக்கு, அடிமானம் சேமா இருக்கு, ரெண்டுலயும் x. அப்போ ஒரு வாட்டி எழுதிக்கணும். இது இங்க வகுத்தல்ல இருக்கு, பெருக்கல்ல இருந்துன்னா அடுக்குகளை கூட்டணும். இது வகுத்தல்ல இருந்துன்னா அடுக்க கழிக்கணும். இங்க எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். கழிங்க, 3ல இருந்து 1 கழிச்சா 2. அப்போ ஏயோட மதிப்பு என்னது? -2x². அதாவது இந்த விடுபட்ட இடத்தோட ஆன்சர் -2 × x². சரிங்களா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த விடுபட்ட இடத்த நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஏயை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த சைடு என்னது இருக்குது? 45 m³ × n³, அடுத்த p². அதுக்கு அடுத்து இது பெருக்கல்ல இருக்குது, இங்கே வந்து வகுத்தல மாறும். அப்போ டிவைடருக்கு கீழே இதை எடுத்து எழுதிக்கலாம், -15 m² n³ p. இப்போ முதல் நம்பரை கேன்சல் பண்ணலாம். ரெண்டுமே 5ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? I3 15, அடுத்த I9 45. இனி 3ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 1 3 3 3 3 9. இதுக்கு மேலே இந்த நம்பரை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இனி இந்த 3 அப்படியே வந்துடும். அடுத்து இங்கே சேமாக இருக்கிறது கேன்சல் பண்ணுங்க, இங்கே n³, இங்கே n³, அப்போ கேன்சல் ஆகிடும். இனி பாக்கி இங்கே m இருக்குது, இங்கே m. ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்போ இது வகுத்தல்ல இருக்கனால அடுக்க கழிக்கலாமா? 3ல இருந்து 2 கழிச்சா 1, அடுக்கில் 1ன்னு அதை எழுதிக்காண்டா. இனி பாருங்க, இங்கே p², இங்கே பியோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டுமே அடிமானம் சேம். அப்போ ஒரு வாட்டி எழுதிருங்க. கழிங்க, 2ல இருந்து 1 கழிச்சா 1, அப்போ அடுக்கில் 1ன்னு அதை எழுதிக்காண்டா. அப்போ ஏயோட ஆன்சர் என்ன கிடைக்குது? -3 m × p. அதாவது விடுபட்ட இடத்துல என்ன வரும்? -3 m × p. இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த விடுபட்ட இடத்த ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம். ரெண்டே சேமா மட்டும் எடுத்துக்க கூடாது. ஓகே, உள்ள கொண்டு பெருக்கலாமா? இதையும் இதையும் பெருக்கலாம். முதல் நம்பரை பெருக்கணும். 2 5 பெருக்கினா 10. இங்கே மட்டும் தான் x² இருக்கு. அடுத்து இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y. ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி அடுக்க கூட்டலாமா? பெருக்கும் போது அடுக்க கூட்டணும். ஒய்யையும் பெருக்கிறோம், அப்போ அடுக்க கூட்டலாம். இதோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் 1, ஒன்னையும் கூட்டினா 2. இனி இதையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும். இனி இங்கே மட்டும்தான் நம்பர் இருக்குது, 2 எடுத்து எழுதிருங்க. இனி இங்கே மட்டும்தான் ஒய் இருக்குது, அடுக்கில் 1ன்னு அதை எழுதிக்காண்டாம். இனி இங்கே மட்டும்தான் ஏ இருக்குது. இனி கூட்டல், அடுத்து இதையும் பெருக்கலாம். நம்பரை பெருக்குங்க. 3 6. இங்கே மட்டும்தான் ஒய் இருக்குது, அதே மாதிரி இங்கே மட்டும்தான் பி இருக்குது. இந்த சைடில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிருங்க. 10 x² y² -2x × y கூட்டல் 6 y³ இப்போ நமக்கு இதுவும் சேமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் சமம். அப்படின்னா இதுவும் என்னது? சமம் தான். ஏன்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். அப்போ இதையும் சமப்படுத்தினா எனக்கு ஏயோட மதிப்பு கிடைக்கும். எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம், -2 y × a. சமப்படுத்துறதுனால சமம். இனி இதை எடுத்து எழுதிக்கலாம், -2x × y. ஓகே, இப்போ ஏ தானே கண்டுபிடிக்கணும். ஏற்குடைய பிளேஸில் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயை மட்டும் வச்சுக்கலாம். இந்த சைடு -2x × y. இனி -2y இங்கே பெருக்கல்ல இருக்கு, சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தல மாறும். அப்போ பைக்கு கீழே எடுத்து எழுதிருங்க, -2y. இப்போ இந்த -2ம் இந்த -2 கேன்சல், ஒய்யும் கேன்சல். அப்போ பாக்கி என்னது இருக்குது? எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ ஏருடைய பிளேஸில் என்ன வரும்? எக்ஸ்ன்னு வரும். இதே மாதிரி இதுவும் என்னது? சமம். இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். அப்போ இதை ரெண்டே சமப்படுத்தலாம். முதல் 6y × b சமம் 6y³. பி தானே தேவை, அதை மட்டும் வச்சுக்கலாம். இந்த சைடு 6y³. இனி இங்கே இருக்கக்கூடிய 6y பெருக்கல்லே இருக்குது, இங்கே வந்துட்டு வகுத்தல மாறும். அப்போ 6yன்னு எழுதிக்கலாம். இந்த ஆறும் கேன்சல் ஆகிடும். இனி பாருங்க, இங்கேயும் ஒய், ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி அடுக்க கழிக்கணும், ஏன்னா இது வகுத்தல்ல இருக்குது. இதோட அடுக்கில் எதுவும் இல்லை, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். 3ல இருந்து 1 கழிச்சா 2. பியோட மதிப்பு என்ன கிடைக்குது? y² கிடைக்குது. ஆன்சர் எழுதிக்கலாம். பாருங்க, ஏற்குடைய பிளேஸில் எக்ஸ் வரும், பீருடைய பிளேஸில் y² வரும். இங்கே எக்ஸ் வரும், இங்கே y² வரும். இவ்வளோ தான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றை பொறுத்துக. இங்கே நம்ம பொருத்தணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ.
இந்த 4y ஸ்கொயரை உள்ள கொண்டு பெருக்கணும். ஏன்னா இங்க நடுவில் பெருக்கல் இருக்கு. அப்ப இதை ரெண்டையும் பெருக்கினாலே போதும். ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இனி நம்பரை பெருக்குங்க. 4 3 12 மைனஸ் 12 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. சரிங்களா? நீங்க மொத்தமும் பெருக்காண்டாம், இந்த நம்பரை மட்டும் பெருக்கி கண்டுபிடிச்சாலே போதும். 4 3 12 ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் 12 இருக்கு. இது வந்து 4th ஒன், அப்ப இங்க 4th ஒன்னு எழுதிக்கலாம். இனி பி அதே மாதிரி இதையும் நான் ஃபர்ஸ்ட் பெருக்க போறேன். இதை உள்ள கொண்டு பெருக்கலாம். நம்ம ஒன்று மட்டும் பெருக்கினா போதும். ஒரு மைனஸ், அப்போ அப்படியே வந்துடும். இனி 2 5 பெருக்குனா 10, மைனஸ் 10 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ இது 5th ஒன் எழுதிக்கலாம். இனி சி அதே மாதிரி 5x உள்ளே கொண்டு பெருக்கணும். நீங்கள் 1க்கு மட்டும் பெருக்குனா போதும். இங்கே நம்பர் இல்லை, இங்கே நம்பர் இருக்குது. அப்போ இந்த 5 அப்படியே வரும், இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் 5 உள்ளது இங்கே தான் இருக்குது. அப்போ இது வந்து செகண்ட் ஒன். அடுத்து டி. இப்போ அந்த 2x உள்ளே கொண்டு பெருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 1 மட்டும் பெருக்கினா போதும். சரிங்களா? 2 பெருக்கினா 4, எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர் இங்கே இருக்குது. சரிங்களா? இது வந்து 3rd ஒன் எழுதிக்கலாம். இனி பாக்கி 5x இதையும் பெருக்கலாமா? 4 20, 20 இங்கே இருக்குது. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இனி இந்த வரிசை இங்கே ஆப்ஷனில் எதில் இருக்குன்னு பாருங்கள். 4th 5th செகண்ட் 3rd ஃபர்ஸ்ட். அது வந்து ஆப்ஷன் ஈல இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஈ தான் இதோட ஆன்சர். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மகிழுந்து x கூட்டல் 30 கிலோமீட்டர் பர் மணி என்ற சீரான வேகத்தில் செல்கிறது. y கூட்டல் 2 மணி நேரத்தில் அந்த மகிழுந்து கடந்த தூரத்தை காண்க. அதாவது இங்க வேகம் கொடுத்துருக்காங்க. வேகம் x கூட்டல் 30. அடுத்து நேரமும் கொடுத்துருக்காங்க, y கூட்டல் 2. இப்போ தூரம் தான் கேட்குறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு கொஸ்டின்ல தூரம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். தூரம் இஸ் ஈக்குவல் டு வேகம் பெருக்கல் நேரம். இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டுமே தெரியும். அதை எங்கே பிரதியிடலாம்? வேகம் எக்ஸ் கூட்டல் 30 எழுதிருங்க. எக்ஸ் கூட்டல் 30 பெருக்கல்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட்டும் போட்டுக்கலாம். அடுத்து நேரம் ஒய் கூட்டல் 2. இப்போது எக்ஸை உள்ளே கொண்டு பெருக்கலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கலாம். ரெண்டுமே வேறு வேறு. அப்போ அப்படியே எடுத்து எழுதிருங்க. பெருக்குனா எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு தான் வரும். அடுத்து எக்ஸையும் 2 பெருக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, எழுதிருங்க. இனி எக்ஸையும் 2 பெருக்குனா 2 இன்ட்டு எக்ஸு. ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிக்கிட்டு அடுத்து தான் எக்ஸ் எழுதிக்கணும். இனி 30 உள்ளே கொண்டு பெருக்கலாம். இது ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 30ஐயும் ஒய்யையும் பெருக்குனா 30 இன்ட்டு ஒய். அடுத்து 30ஐயும் ப்ளஸ் 2 பெருக்கலாம். ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 3 2 6, இங்கே ஒரு 0, அதை மறக்கக்கூடாது. அப்போ 60. இதுதான் மகிழ்ந்து கடந்த தூரம். 1 மார்க் பார்க்கலாம். 9வது கொஸ்டின் 7p³ மற்றும் 2p² ஹோல் ஸ்கொயரின் பெருக்கற்பலன். பெருக்கற்பலன் அப்படின்னாலே இது 2 பெருக்கணும். சரிங்களா? முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாம். 7p³ பெருக்கிறதுனால நடுவில் பெருக்கல். இனி அடுத்து இது 2p² ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 7p³ அடுத்து நடுவில் பெருக்கல். இப்போ இதை விரிவுபடுத்தலாம். சரிங்களா? இங்க அடுக்குல 2 இருக்கு. அப்போ இது இந்த 2க்குமே பொதுவு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 4. அடுக்குல 2னா இந்த 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 2 பெருக்குனா 4. இனி p எடுத்து எழுதிருங்க. இப்போ இதோட அடுக்குல இது, அப்போ இதை பெருக்கணும். 2 2 பெருக்குனா 4. இனி பெருக்கிடலாமா? நம்பரை பெருக்கலாம். 7 4 28. அடுத்து 2லயும் p இருக்கு, ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்போ நம்ம பெருக்கிறோம். அப்போ அடுக்க கூட்டணும். 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7. அப்போ 28 p அடுக்கு 7. அது எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஆ தான் இதோட ஆன்சர். இனி 10வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. என்ற பெருக்கற்பலனின் விடுபட்ட மதிப்புகளை காண்க. இங்க நம்ம இந்த விடுபட்ட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இதை அப்படியே எடுத்து இங்க எழுதியிருக்கேன். முதல் இதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இதை எடுத்து எழுதிருங்க. m³ n நம்பர் எழுதாதுங்க, மற்றது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். பெருக்கல். இனி இந்த விடுபட்ட இடம் அங்க இது மட்டும் m அடுக்கு 4 அடுத்த n³. இப்போ இதுதானே கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் இங்க வச்சுக்கலாம். இல்லாட்டா இதை ஏன் எடுத்துக்கலாம். ஓகே, இனி இந்த சைடு m அடுக்கு 4 இருக்கு, n அடுக்கு 3. இனி இது பெருக்கல்ல இருக்கு. இங்க வந்து வகுத்தல மாறும். அப்ப கீழே எழுதிருங்க. m³ இன்டு n. இப்போ பாருங்க, இங்கே m இருக்கு, இங்கே m. அப்ப m ஒரு வாட்டி எழுதிடணும். இது வகுத்தல்ல இருக்கனால அடுக்க கழிக்கணும். பெருக்கல்னா அடுக்க கூட்டணும், வகுத்தல்னா கழிக்கணும். இங்க வகுத்தல்ல இருக்கு, அப்ப கழிக்கலாம். 4ல இருந்து 3 கழிச்சா 1. அடுக்குல 1ன்னு எழுதிக்காண்டாம். இனி இங்கே இங்கே என்ன ஒரு வாட்டி எழுதிருங்க. இதுல எதுவும் இல்ல, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். இனி கழிக்கலாம். 3ல இருந்து 1 கழிச்சா 2. அப்போ இந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும்? m இன்டு n ஸ்கொயர்.
ஏயை தான் விடுபட்ட இடமா எடுத்துக்கிட்டோம். அப்ப இதுல m இன்டூ n ஸ்கொயர்னு வரும். அடுத்து இனி இதை கண்டுபிடிக்கலாம். இங்க வந்து நம்பரை பெருக்கணும். ஒரு மைனஸ் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னு அது அப்படியே வந்துடும். அடுத்து 3ஐயும் 9ஐயும் பெருக்குங்க. 3 9 27. அப்போ ஃபர்ஸ்ட் விடுபட்ட இடத்துல இது வரும். ரெண்டாவது மைனஸ் 27. அது எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. ஆப்ஷன் இ தான் இதோட ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின். சதுரத்தின் பரப்பளவு இங்க கொடுத்திருக்காங்க. எனில் அதன் பக்க அளவு டேஸ். இதோட பக்க அளவை கேக்குறாங்க. எழுதியிருக்கேன் பாருங்க. சதுரத்தின் பரப்பளவு இதை தான் கொடுத்திருந்தாங்க. இனி சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஏ ஸ்கொயர். இந்த சைடு 36 எக்ஸின் அடுக்கு 4 ஒய் ஸ்கொயர். இதுல ஏ தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டின்ல பக்க அளவு கேட்டிருந்தாங்க. பக்க அளவுனா ஏயோட மதிப்பு. அப்போ ஏயை மட்டும் இங்க வச்சுக்கலாம். இனி இந்த ஸ்கொயர் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டா மாறும். சரிங்களா? இதை இனிமே உள்ள எடுத்து எழுதிக்கணும். 36 எப்படி எழுதலாம்? 6 இன்டூ 6 6 6 36 பிரிச்சு எழுதியிருக்கோம். இனி எக்ஸின் அடுக்கு 4 எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இங்க ரெண்டும் சேமா இருக்கு. ஒரு வாட்டி எழுதிருங்க. பெருக்கல் இருக்கனால அடுக்க கூட்டணும். ரெண்டையும் கூட்டினா 4. அதே மாதிரி ஒய் எப்படி எழுதலாம்? ஒய் இன்டூ ஒய். இங்க 2 வாட்டி இருக்கு. அப்போ ஒரு வாட்டி எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இதோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் 1. அடுக்க கூட்டுங்க. 1 கூட்டினா 2. கரெக்டா வந்துடுச்சா? இனி ரூட்டுக்குள்ள 2 வேல்யூ சேமா இருந்ததுன்னா ஒரு வேல்யூவை வெளியெடுக்கலாம். 2 வாட்டி 6 இருக்கு. ஒரு 6 வெளியெடுத்துருங்க. இனி எக்ஸ் ஸ்கொயர் 2 வாட்டி இருக்கு. ஒரு எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுத்துடலாம். பெருக்கல். இனி ஒய் 2 வாட்டி இருக்கு. ஒரு ஒய்யை வெளியெடுத்துருங்க. ஆன்சர்ல இந்த நடுவில் பெருக்கல் கொடுத்துருக்க மாட்டாங்க. 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பெருக்கல் இல்லாம எழுதியிருக்கேன். இப்ப பக்க அளவு கண்டுபிடிச்சிட்டோம். இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் இல இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். 12வது கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அதோட நீளமும் கொடுத்திருக்காங்க. எனில் அதன் அகலம் டேஸ் அலகுகள். இப்போ அதோட அகலம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கிட்டேன். செவ்வகத்தின் பரப்பளவு எழுதியிருக்கேன். இனி செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எல் இன்டூ பி. எல்லுனா நீளம், பினா அகலம். அந்த சைடு என்னது இருக்கு? 48 m ஸ்கொயர் n கியூப். இனி எல்லோட மதிப்பு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. இங்க இருக்கு 8 m இன்டூ n ஸ்கொயர். அதாவது நீளம் 8 m இன்டூ n ஸ்கொயர் இன்டூ இந்த பி எடுத்து எழுதிக்கலாம். இந்த சைடு 48 m ஸ்கொயர் n கியூப். இப்ப பி தானே கண்டுபிடிக்கணும். அகலம் தான் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் வச்சுக்கலாம். இந்த சைடு 48 m ஸ்கொயர் n கியூப். பெருக்கல்ல இருக்கக்கூடிய இது இங்க வந்து வகுத்தல மாறும். அப்ப பைக்கில் எடுத்து எழுதிருங்க. 8 m n ஸ்கொயர். இனி 8ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 8 8 6 8 48. ஓகே. அப்போ 6. இனி 2ல m இருக்கு. ஒரு வாட்டி எழுதிருங்க. வகுத்தல்ல இருக்கனால அடுக்க கழிக்கலாம். இப்ப எம்மோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 2ல இருந்து 1 கழிச்சா 1. அடுக்குல 1ன்னு எழுதிக்காண்டா. இனி இங்கே n இங்கே n ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே கழிக்கலாம். 3ல இருந்து 2 கழிச்சா 1. அப்போ பி தான் அகலம். அகலத்தோட மதிப்பு என்ன கிடைக்குது? 6 m இன்டூ n. ஆப்ஷன் ஆ தான் இதோட ஆன்சர். இனி 13வது கொஸ்டினும் சேம் அதே மாதிரி தான். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு. நம்மளுக்கு இங்க செவ்வக வடிவத்தோட நிலத்தோட பரப்பளவு கொடுத்திருக்காங்க. இனி அதோட அகலமும் கொடுத்துட்டாங்க. எனில் அதன் நீளம் டேஸ் அலகுகள் ஆகும். போன இதுல அகலம் கேட்டிருந்தாங்க. இங்க நீளம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, எழுதிக்கிட்டேன். செவ்வகத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எல் இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு அந்த சைடு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ எல்னா நீளம், அதை தான் இங்க கேட்குறாங்க. பினா அகலம், அதை இங்க கொடுத்துட்டாங்க. அப்போ எல் தான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். பி கொடுத்துருக்காங்க, என்னன்னா ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அடுத்து எல்லை மட்டும் இங்க வச்சுக்கலாம், ஏன்னா அதான் கண்டுபிடிக்கணும். இனி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது ஃபார்முலா. இதோட விரிவாக்கம் ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி. சரிங்களா? இதை இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். இனி பெருக்கல் இருக்குது, இங்க வந்து வகுத்தல மாறுமா? அப்போ ஏ மைனஸ் பி இங்க கீழே வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஏ மைனஸ் பியும் இதுவும் கேன்சல் ஆயிடும். பாக்கி என்னது இருக்கும்? ஏ கூட்டல் பி. இந்த பிராக்கெட் ஒன்றும் போடாண்டா. அப்போ எல் நீளத்தோட மதிப்பு என்னது? ஏ கூட்டல் பி. ஆப்ஷன் ஆ தான் இதோட ஆன்சர். சரிங்களா? என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.